இங்க கணவன் மனைவி 2 பேரும் வீட்டுக்கு வராங்க. அப்போ ஒருத்தர் இவங்க கிட்ட, தினமும் நீங்க முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் வழங்குறீங்க. எப்படி உங்களால மட்டும் முடியுது? இந்த காலத்துல உங்கள மாரி ஆளுங்கலாம் பார்க்கறது ரொம்பவும் கஷ்டம்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி சொல்றாரு. ஆனா இவங்க 2 பேருமே, நீங்க சொல்ற அளவுக்குலாம் நாங்க அவ்வளவு புண்ணியம் பண்ணவங்க கிடையாது. நாங்க ஒரு தப்பு பண்ணியிருக்கோம். அது பிராயச்சித்தமா தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு அவங்க கதையை சொல்றாங்க. ஆக்சுவலா கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி இவங்க அத்தையும் மாமாவும் ஜோடியா ஒரு கல்யாணத்துக்கு வெளியே கிளம்புறாங்க. ஆனா இந்த பொண்ணுக்கு அதை பார்த்ததுமே பொறாமப்பட்டு, இந்த வயசுல கூட ஒன்னா சந்தோஷமா இருக்காங்க. ஆனா நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு இப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு ஏதோ பேசி பாக்குறாங்க. ஆனா அவங்க மருமக தானே சொல்லி பெருசா எடுத்துக்காம விட்டுறாங்க. தென் அடுத்த நாளுமே இவங்க டிவி பார்த்துட்டு சந்தோஷமா இருக்காங்க. அதை பார்த்த இந்த பொண்ணு, உங்களை எப்படியாச்சும் நான் பிரிச்சே ஆவாருன்னு சொல்லி அவங்க புருஷன் கிட்ட, நான் ஹாஸ்பிட்டல் போனா முதுகு தாண்டு தெரிஞ்சிருச்சு, அதெல்லாம் 3 மாசம் ரெஸ்ட் எடுக்கணுமா, இப்ப வீட்டு வேலையெல்லாம் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு போய் சொல்றா. ஆனா அவங்க புருஷனும், அம்மாவாலையும் முடியாது, கொஞ்சம் வேலை செஞ்சாலே உடம்பு சரியில்லைன்னு படுத்துக்கிறாங்க, இப்ப என்ன பண்ணுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஆனா இந்த பொண்ணு யோசிச்சு, நம்ம வீட்டுல 4 பேர் இருக்கிறதால தான் வேலை அதிகமா இருக்கு, அதனால உங்க அப்பா அம்மால ஒருத்தர ஓல்டேஜ் ஹோம்ல 3 மாசம் வரைக்கும் சேர்த்துலான்னு சொல்லிட்டு சொல்றா. அது கேட்டதுமே இவன் கோவப்படுறான். ஆனா இந்த பொண்ணு, அப்ப நான் மட்டும் 4 பேருக்கும் வடிச்சு கொட்டு வாங்கி இந்த வீட்டுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு திட்டுறா. சோ இவனுமே வேற வழி இல்லாம அவங்க அப்பாவை மட்டும் கூட்டிட்டு போய் ஓல்டேஜ் ஹோம்ல விட்டுட்டு வந்துடுறான். இப்பதான் இந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இந்த பையன் இல்லாத நேரமா பார்த்தா அவங்க அம்மாவை மட்டும் எல்லா வேலையும் வாங்குறாங்க. அவங்களுமே வேற வழி இல்லாம எல்லா வேலையும் செய்யறாங்க. அப்பன்னு பார்த்தா அவங்க பையன் எல்லாம் பார்த்துட்டு அவங்க மனைவி கிட்ட சண்டை பாரா. சோ இவங்களுக்குள்ளேயே பெரிய சண்டையாடுது. அதை பார்த்து இவங்க அம்மாக்கு, நீங்க சண்டை போட்டுக்காதீங்க, நான் வேணா அப்பா கூடயே போயிடுறேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. சோ இவங்களும் வேற வழி இல்லாம அவங்க அப்பா கூட கூட்டிட்டு போய் விடுறாங்க. அதை பார்த்து அவங்க அப்பா, உங்க அம்மாவை மட்டும் கூட உன்னால வச்சுக்க முடியலையான்னு சொல்லிட்டு கோவப்பட்டு திட்டாரு. அவதான் உன்னை கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்த, அந்த பாசம் கூட இல்லாம இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு திட்டும் போதே ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து அங்கேயே இறந்து போறாரு. அதை பார்த்து அவங்க மனைவியும் புருஷன் சத்தது தாங்காம அங்கேயே இறந்து போறாங்க. ஆனா அந்த ஓல்டேஜ் ஹோம்ல இருந்தவர் அந்த பொண்ணு கிட்ட, இதுவே உங்க அப்பா அம்மாவை இருந்தா இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கிறாரு. ஆனா இந்த பொண்ணுக்கு எந்த பதிலும் இல்லாம அமைதியா நிக்கிறா. சோ என்னோட அப்பா அம்மாக்கு பண்ண பாவத்தை எங்க போனாலும் எங்களால கழிக்க முடியாது, முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு போட்டு சாப்பிட்றவங்க வாழ்த்தனா என்னோட அப்பா அம்மாவோட ஆத்மா அப்படியாச்சும் சாந்தி அடையுமான்னு சொல்லிட்டு தான் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே சொல்றாங்க.